நல்லா இருக்கு. எங்க போய் இப்படி சுத்திட்டு வரீங்க? பிரேமாவை தான் தேடி பார்த்துட்டு வரேன். அது ஸ்நேகிதி வீட்டுல எல்லாம் போய் விசாரிச்சேன், எங்கேயுமே வரலையா. ஏங்க, பிரேமா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இருக்காது. ஏதாவது ஆயிருந்தா இதுக்குள்ள தெரிஞ்சிருக்காது. ஐயோ, எங்கேயாவது தப்பி தவறி செத்து போயிருந்தா என்ன ஆகும்? எங்க அண்ணன் சொத்தெல்லாம் பிரேமா தங்கைக்கே போயிரும். மக்கு மக்கு ஒண்ணா இருக்காது, தேடி கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றத நம்புறா. எப்படி நம்புறது? இவனுக்கு எவனோ ஃப்ரெண்டா, அவனுக்கு ஒரு தங்கச்சியா, சண்டை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டாளா. ஓடி வர இடத்துல இதான் வீடா? டூப்பு டூப்பு. இந்த தந்தையை பற்றி பாரு. நான் தந்தி அப்போ அவ பெரிய பணக்காரிடா. எப்படியா நாம ஒரு 2 நாளைக்கு அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா போதும். என் ஃப்ரெண்டு முத்து இருக்கானே, அவன் அவங்க அப்பாட்ட சொல்லி நமக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு கொடுப்பான்டா. அது மட்டும் இல்லடா, இப்ப நான் வேலைக்கு சேர போறேன். எப்படி சேருவேன்? 1000 ரூபாய் டெபாசிட் பணம் கட்டணுமே. அதையும் அவனே கட்டிடுவாண்டோ. அப்புறம் பாரு, நம்ம கையில பணம் சும்மா தண்ணி பட்ட பாடுடா. பணம் வரப்போகுதா? அப்பா, முதல் வேலையா நம்ம 2 பேரும் குடிக்கிறதுக்கு பொதுவா ஒரு சோப்பு வச்சிருக்க, தூக்கி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சோப்பு தனித்தனியா. டே கால மேல வேடா, படம் வந்துருச்சு அவனுக்கு. ஐயோ 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 ஐயோ. பணம் வந்ததுக்கு அப்புறம் பல்லு விளக்கத்தை கறிப்பொடி வச்சிருக்கேன், அதை தூக்கி அடிச்சுட்டு டூத் பேஸ்ட் ஐயோ ஐயோ. ஒரு யோசனைடா. ஐயோ நெசமாடா, இன்னைக்கு எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சு நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் அவங்க அண்ணன் முத்து கிட்ட இருந்து நிறைய பணம் கிடைக்கும். காக்கா பிடிக்கிறத பத்தி எங்கிட்ட சொல்றியா? நான் காக்கா பிடிச்சா குரங்கு பிடிக்கிற மாதிரி இருக்கா. எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சுலபமான வழி இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து நிக்க போறான். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் பாத்துக்கலாம். வருது வருது. எங்க? குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. என்ன, நான் உட்கார்ந்துட்டு தானே இருக்கேன். உட்கார்ந்து இருக்கீங்களே, நில்லுங்க. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட்டீங்க? நின்னா உட்கார சொல்றீங்க, உட்கார்ந்தா நிக்க சொல்றீங்க. நீங்க என்ன ட்ரில் மாஸ்டர்? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. தமாஷே. நீங்க ரொம்ப பெரியவங்க, வயசானவங்க. என்ன நிக்கிறீங்களா, உட்காருங்க. என்ன பார்த்தா என்ன வயசான மாதிரி தெரியுது? பார்த்தா தெரியல, அதாவது உங்களை ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்றான். அப்படித்தானடா? எனக்கு தெரியாதுப்பா. மிஸ் ராதா, மிஸ் ராதா, நீங்க மிஸ் தானே? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எத்தனை குழந்தைங்க? இல்ல, உங்க அப்பாவுக்கு நீங்க எத்தனாவது குழந்தைங்க? தெரியாது. உங்க அப்பாவுக்காக தெரியுமா? மிஸ் ராதா, உங்களை கல்யாணம் பண்ணி கூடியவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஆமா, உங்க புடவைய துவச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவனா இருக்கணும். நீங்க பேசாம ஒரு சலவை கடைக்காரர் கல்யாணம் பண்ணிக்கீங்களே. சரிங்க. அப்பா, நான் கடை வைக்க போறது இல்ல. பாலு, நீங்க வைக்க போறீங்களா? நீ கடை வைக்காதடா. நீ கடை வச்சா துணியெல்லாம் தொலைச்சு தண்டமா கொடுத்துட்டு இருப்ப. வேண்டாம். ஐயோ, இது பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு வசதியா இருக்கும். இதை விட என்னங்க வசதி? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க காக்கா பிடிக்கிறதா நான் சொல்லலையே. அப்ப அது காக்கா பிடிக்கிறது இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது தண்டமா?